Hi friends, welcome to Moms Today channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேசரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து வெனிலா ஃப்ளேவர் கேசரி. நார்மல் கேசரியை விட வெனிலா ஃப்ளேவர் கேசரி சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரி வந்து வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் எந்தெந்த நட்ஸ் போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த நட்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் திராட்சையும் எடுத்துக்கிறேன். திராட்சையையும் நல்லா வந்து பலூன் போல் உப்பி வரணும். நல்லா ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ரவையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கிறோமோ ரவையை, அந்த அளவுக்கு கேசரி சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும். அப்போ தான் அந்த அரோமா நல்லாயிருக்கும். கேசரியில் நிறையா வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நம்ம வெனிலா ஃப்ளேவர் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். திரும்ப அதே பேனில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 டம்ளர் ரவைக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மெதுவாக இதை வந்து போட்டு கிளறிக்கிட்டே இருக்கலாம். கட்டி வரக்கூடாது, அதனால் நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், இல்லைன்னா கெட்டியாக ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க சர்க்கரை போட்டு விட்டு. இப்போ எல்லா சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை போட்டோன்னா நமக்கு தண்ணி விடும், அதனால் நல்லா நம்ம கிளறி விடலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து குங்குமப்பூவை நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த குங்குமப்பூ தண்ணியை நாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேசரி பவுடர் சேர்த்துக்கல, அதனால் நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். லைட் மஞ்சள் கலரில் நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், நல்லா கலரி விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இந்த கேசரிக்கு நம்ம 1 ஸ்பூன் சேர்த்தா போதும், அதுவே நல்ல வாசனையை தரும். நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 2-3 ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நல்லா கலரி விடலாம்.
பாருங்கள் நமக்கு பேனில் வந்து ஒட்டாமல் வரும். சூப்பரான டேஸ்டான வெனிலா ஃப்ளேவர் கேசரி ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் நல்லா கலரி விடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெனிலா ஃப்ளேவர் கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.